Hi friends, welcome to Wow Home Arts. இன்னைக்கு நம்ம வீடியோல நியூஸ் பேப்பரை வச்சு ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இத வந்து ஃபெவிஸ்டிக்கோ இல்ல க்ளூவோ அப்ளை பண்ணிட்டு இத வந்து நம்ம வீடியோல பார்க்குற மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் கீழ வந்து ஃபெவிஸ்டிக்கோ இல்ல க்ளூவோ இந்த மாதிரி லைனா வந்து போட்டுக்கிட்டே நம்ம அப்படியே இந்த நியூஸ் பேப்பர் வந்து அப்படியே ரோல் மாதிரி சுத்தி நம்ம ஒட்டிக்கிட்டே வரலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பண்ணுற கிராஃப்ட் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபோட்டோஸ் வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் அதை வந்து வீடியோவோட சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ அந்த நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி அழகாக க்ளூ போட்டு ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரோல் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ரிப்பன் எடுத்திருக்கேன். இது வந்து டேப் கிடையாது, ரிப்பன் தான். அது இந்த கிளிட்டர் வச்ச ரிப்பன் மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் 2 கலர் சேர்த்து ரோல் பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபெவிஸ்டிக் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த ரெட் கலர் கிளிட்டர் ரிப்பன் எடுத்து அப்படியே ரோல் பண்ணிவிட்டு ஒட்டிக்கிட்டே வரப்போகிறேன். நீங்கள் டேப் மாதிரி ஒட்டுறீங்கன்னா அது இன்னும் ஈஸி. நீங்கள் க்ளூ போடாமல் அப்படியே டேப்பை பிரித்து அப்படியே இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம என்ன பண்ணுறோன்னு. இது வந்து ஒரு பேப்பர் ஃப்ளூட் மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போ நான் ரெட் கலர் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒட்டிட்டேன். இப்போ இன்னொரு கலர் கோல்டு கலர் எடுத்திருக்கேன். இதை எடுத்து அதே போல் நம்ம அந்த கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த ரிப்பனை நம்ம ஒட்டிக்கலாம். இது மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஏதாவது வீட்டில் இருக்கிற இன்விடேஷன் இருக்கும் இல்லையா, பத்திரிக்கை, அது வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா ஏதாவது திக்காக வீட்டில் இருக்கிற அட்டை, அப்படி இல்லைன்னா கார்ட்போர்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இது மாதிரி நான் ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நான் வந்து அதே ரவுண்ட் ஷேப்பில் எல்லோ கலரில் பேப்பரில் கட் பண்ணியிருக்கேன். அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஃபெவிஸ்டிக் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே சின்னதாக ரெட் கலரில் பேப்பரில் வந்து ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். அதை இந்த மாதிரி ஃபெவிஸ்டிக் போட்டு சென்டரில் ஒட்டி விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வந்து உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்குன்னா நீங்கள் அதை ஒட்டிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டோன் ஸ்டிக்கர் வந்து இதில் அப்படியே சுற்றி ஒட்டிக்க போகிறேன். அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக அழகாக இருக்கும். அதனால் நான் இது வந்து ஒட்டிக்கிறேன். இதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட ஸ்டோன் இருக்குன்னா நீங்கள் அதை க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. இது போல் எல்லாத்தையும் அழகாக ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ பார்க்குறதுக்கே நல்ல நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. இப்போது இதுக்கு மேலே கீழே வந்து நம்ம முத்து மாதிரி தொங்க விட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். என்கிட்ட இந்த மாதிரி முத்து வச்ச 2 தோடு இருந்தது. நான் அதை வந்து க்ளூகன் போட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். இதுக்கு பதிலாக உங்ககிட்ட ஏதாவது செயினோ இல்லை முத்தோ இருந்ததுன்னா நீங்கள் நூலில் கோத்து கூட நீங்கள் இந்த மாதிரி ஹேங் பண்ணி விடலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். க்ளூகன் போட்டுக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஃப்ளூட் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பேப்பர் ஃப்ளூட் மாதிரி, அதில் நம்ம இந்த அட்டையை அப்படியே ஒட்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக க்ளூகன் ஹார்ட் க்ளூ போட்டுட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். ரொம்ப ஈஸி, அதே டைம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் ஏதாவது குட்டீஸ் இருக்காங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா கிருஷ்ண ஜெயந்தி வரும் இல்லையா, அந்த டைமில் கூட நீங்கள் இது மாதிரி செய்யலாம். நான் வந்து லாஸ்ட் டைம் என்னோடய பாப்பாவுக்கு வந்து இது பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.